ஒருவர் வந்து நமக்கு ஃபோன் பண்ணுவார், நம்ம எடுக்கல, உடனே அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, 10 கால் 20 கால் அடிச்சுட்டே இருப்பாங்க. 2 விஷயம். ஒன்று, ஃபோன் பேசுகிறவனுக்கு அந்த அறிவு இருக்கணும், ஏதோ எமர்ஜென்சி கூப்பிட்றாங்கன்ட்டு. இவனுக்கு அந்த அறிவு இல்லைன்னா அது அவன் தப்பு. அடுத்தவனுக்கு அறிவு இருக்கணும், அவன் வேறு ஏதோ இம்பார்ட்டன்ட் இதோட ஏதோ பெரிய விஷயத்தில் பேசிகிட்டு இருக்கான், நம்ம திரும்ப திரும்ப கூப்பிடலாம், அர்த்தம் கிடையாதுன்னு அந்த நாய்க்கும் தெரிஞ்சிருக்கணும். இந்த 2 நாய் மேலுமே தவறு இருக்குது. ஸோ ஃபோன் யாராவது அடித்தாங்க, செகண்ட் லைன் வந்து வருது அப்படின்னா, இருங்க ஒரு நிமிஷம் நான் செகண்ட் லைன் அட்டன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லணும். இல்லாவிட்டால் அந்த பக்கத்தில் இருக்கவங்க என்ன சொல்லணும்னா, ஒரு வாட்டி ஃபோன் பண்ணுறப்பா எங்கேஜாக இருக்கா வச்சுருங்க, அந்த மிஸ்ட் கால் பார்த்து அவங்க கூப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நாம் மாறிக்கணும். தேவையில்லாமல் வந்து அந்த திரும்ப திரும்ப கூப்பிட்டு வந்து இது ஒரு உங்களோட சைக்கோத்தனம் வந்து அவங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அது அவங்களுக்கு பயமுறுத்துற மாதிரி ஒரு ஆகிடும். அதே போல் நம்ம நிறைய ஊபர், ஓலா, அந்த ரேப்பிடோ, டாக்ஸி, கார்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து டாக்ஸின்னு தான் நினச்சிட்டு ஒன்று நம்ம பாட்டு சத்தமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறது தப்பு. அதே போல் ஏதோ பாட்டு கேட்குறோம், சினிமா பார்க்குறோம் அப்படின்னா ஹெட்ஃபோன் போட்டுட்டு கேளுங்க, இயர்ஃபோன் போட்டு சத்தமாக வந்து அந்த ஸ்பீக்கர் ஆன் பண்ணி அந்த டிரைவரையும் பக்கத்தில் வச்சு நீங்கள் கேட்குறீங்கன்னா அது அவங்களோட டிரைவிங்கை டிஸ்டர்ப் பண்ணும். என் வண்டியில் நிறைய பேர் வந்து ஏறுறாங்கன்னு நான் சொல்லிவிடுவேன், வண்டி ஓட்டும்போது பேசுறது தேவையில்லாமல் வண்டியில் உட்காந்துட்டே பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு வாட்டி வேலூரில் நான் தேனிலேருந்து கிளம்பி வேலூர் போகும்போது இப்படி தான் வந்து எங்கள் விஹெச்பியில் ஒரு 4 பேர் ஏறினாங்க. உச்சக்கட்ட கோவம், வேகம் நீங்கள் நான் சொல்கிறேன் சார், என்ன சார் இப்படி ஓட்டிங்கண்ணே, செத்துருவோம் சார் நைட்டு அப்படின்னு சொன்னோன்னா தான் அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு மனிதர் சும்மா இருந்தார். நான் ஓட்டவா, நீங்கள் கொஞ்சம் டயர்டாக இருக்கீங்க, இப்படியே நோக்கடிச்சிருந்தார். அது மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது. அது நம்ம வந்து வாடகை வண்டியாக இருந்தாலும் சொந்த வண்டியாக இருந்தாலும் சரி தான், அடுத்தவங்க ப்ரைவசியை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதாவது சுய ஒழுக்கமே தவறுகள் நடைபெறாமல் இருப்பதற்கான வழிகள் அப்படின்றது.